வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவோட வரைபடத்தையும் மக்களோட சிந்தனையும் மொத்தமா மாத்துன ஒரு சக்தி வாய்ந்த ஐடியா பத்தி தான் பேசப் போறோம். அதுதான் தேசியவாதம். பெரிய பெரிய பேரரசுகளை உடைச்சு புது புது நாடுகளை உருவாக்குன அந்த மாபெரும் சித்தாந்தத்தோட தொடக்கம் எது? வாங்க பார்க்கலாம். 1848ல பிரெஞ்சு கலைஞர் ஃப்ரெடரிக் சோரியூ ஒரு கற்பனை பண்ணி பார்த்தார். அதாவது ராஜாக்களோட ஆட்சிக்கு பதிலா மக்கள் தங்களோட சொந்த ஜனநாயக குடியரசுகள்ல ஒன்னா சேர்ந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு. இந்த பெயிண்டிங் அந்த கனவோட ஒரு காட்சி வடிவம் தான். பாருங்க, வெவ்வேறு நாட்டு மக்கள் அவங்கவங்க கொடிகளோட சுதந்திர தேவி சிலைக்கு மரியாதை செலுத்துறாங்க. இது வெறும் ஒரு பெயிண்டிங் இல்ல, ஒரு புரட்சிகரமான எதிர்காலத்துக்கான ஒரு ப்ராமிஸ். ஆனா சூரியோவோட இந்த கனவு எதை மாத்தணும்னு நினைச்சது? அந்த பழைய உலகம் எப்படி இருந்துச்சு? மக்கள் ஏன் ஒரு புது ஐடியாவுக்காக ஏங்குனாங்க? அத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி தேசங்கள்ங்கிற ஐடியாவே இல்லாத ஒரு ஐரோப்பாவுக்கு போகணும். அதுதான் அந்த பெரிய யோசனைக்கு முந்தைய ஐரோப்பா. யோசிச்சு பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல தேசம் அப்படின்னு ஒரு ஐடியாவே யாருக்கும் பெருசா தெரியாது. ஐரோப்பாங்கிறது பேரரசுகள், ராஜ்யங்கள், சின்ன சின்ன சிற்றரசுகளோட ஒரு கலவையா இருந்துச்சு. உங்களோட அடையாளம் உங்க நாடு கிடையாது, உங்க ராஜா தான். உங்க விசுவாசம் அந்த நிலத்துக்கு இல்ல, அந்த ராஜ குடும்பத்துக்கு தான். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஆஸ்ட்ரியா ஹங்கேரிய ஆண்ட ஹாப்ஸ்பர்க் பேரரசு எடுத்துக்கலாம். அங்க ஜெர்மன் பேசுறவங்க, இட்டாலியன் பேசுறவங்க, ஹங்கேரியன் பேசுறவங்க, போலிஷ் பேசுறவங்கன்னு பல மொழி பேசுற மக்கள் இருந்தாங்க. போஹேமியர்கள், ஸ்லோவாக்குகள், குரோஷியர்கள்னு பல இனக்குழுக்கள் வாழ்ந்தாங்க. இவங்களுக்குள்ள பொதுவா மொழி, கலாச்சாரம் இல்ல ஒரு ஷேர்ட் ஹிஸ்டரின்னு எதுவுமே இல்ல. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பேரரசர் மேல அவங்க வச்சிருந்த விசுவாசம். அவ்வளவுதான். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பக்கம் வம்ச பேரரசு, இதுல பலவிதமான மக்களை ஒரே ராஜா கண்ட்ரோல் பண்றாரு. இன்னொரு பக்கம் தேசிய அரசு, இது ஒரு பொதுவான அடையாளம், ஒரு ஷேர்ட் ஹிஸ்டரி மேல உருவாகுது. இங்க பவர் மக்கள் கிட்ட இருக்கு. இந்த மாற்றம்தான், இதுதான் 19ஆம் நூற்றாண்டோட மொத்த கதையே. சரி, இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு எது தீப்பொறியா இருந்துச்சு? அத 1789ல நடந்த ஒரு சம்பவம். அதுதான் தேசங்கிற கருத்தோட பிறப்புக்கு காரணம். தேசியவாதம்ங்கிற இந்த ஐடியாவோட முதல் ரொம்ப தெளிவான பவர்ஃபுல்லான வெளிப்பாடு எங்க நடந்துச்சுன்னா, அது 1789 பிரெஞ்சு புரட்சியில தான். இது ஐரோப்பாவோட வரலாற்றையே மாத்தி போட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட். இங்குதான் ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் நடக்குது. அதுவரைக்கும் ராஜா கையில இருந்த முழு அதிகாரம், அதாவது இறையாண்மை, அவர்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு பிரெஞ்சு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க இனிமே ஆளப்படுறவங்க இல்ல, நாங்க தான் இந்த தேசத்தை உருவாக்குறோம், இதோட தலைவிதியை நாங்க தான் தீர்மானிக்க போறோம்னு அந்த புரட்சி முழங்குச்சு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு ராஜாவோட ராஜ்யத்துல வாழ்ற மக்களை எப்படி ஒரு தேசத்தோட குடிமக்களா உணர வைக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? பிரெஞ்சு புரட்சியாளர்கள் இதை எப்படி செஞ்சாங்க? அவங்க கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருந்துச்சு. முதல்ல தாய்நாடு, குடிமகன்னு புது புது வார்த்தைகளை கொண்டு வந்து மக்களை எமோஷனலா கனெக்ட் பண்ணாங்க. பழைய ராஜகொடிய தூக்கிட்டு மூவர்ண கொடிய கொண்டு வந்தாங்க. தேசத்தோட பேர்ல புது பாட்டெல்லாம் எழுதுனாங்க. பிராக்டிக்கலா பார்த்தா நாடு முழுக்க ஒரே சட்டம், ஒரே மாதிரியான எடை, அளவீடுகள், உள்நாட்டு சுங்கவரிகளை நீக்கிறதுன்னு எல்லாரையும் ஒரே சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தாங்க. இது வெறும் ஒரு அரசியல் மாற்றம் இல்ல, ஒரு புது அடையாளத்தையே உருவாக்குற முயற்சி. சரி, பிரான்ஸ்ல உருவான இந்த ஐடியாக்கள்லாம் எப்படி ஐரோப்பா முழுக்க பரவுச்சு? அதுக்கு காரணம் ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப சிக்கலான ஒரு நபர், நெப்போலியன். ஒரு பக்கம் பார்த்தா நெப்போலியன் பிரான்ஸ்ல ஜனநாயகத்தை காலி பண்ணிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் அவரோட நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமா இந்த புரட்சிகரமான கொள்கைகளை ஐரோப்பா முழுக்க பரப்புனாரு. அவரோட 1804 சட்டம் பிறப்பால வர்ற எல்லா சலுகைகளையும் ஒழிச்சுது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லுச்சு. நிலப்பிரபுத்துவ முறையையே ஒழிச்சு கட்டுச்சு. ஆரம்பத்துல நிறைய பேர் இதை ஒரு பெரிய விடுதலையா தான் பார்த்தாங்க. ஆனா இந்த விடுதலைக்கே இன்னொரு முகம் இருந்துச்சு. முதல்ல எல்லாரும் பிரெஞ்சு படைய வரவேற்த்தாங்க. ஆனா சீக்கிரமே அவங்க ஆக்கிரமிப்பாளர்களா பார்க்கப்பட்டாங்க. ஏன் இந்த மாற்றம்? ஆரம்பத்துல இருந்த அந்த ஆர்வம் ரொம்ப நாள் நீடிக்கல. அரசியல் சுதந்திரம்ங்கிற ஐடியா நல்லா இருந்தாலும் பிரெஞ்சு ஆட்சியோட யதார்த்தம் ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த உற்சாகம் சீக்கிரமே ஒரு பெரிய வெறுப்பா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் இதுதான். இந்த விடுதலைக்கு மக்கள் ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. போர்களுக்காக அதிக வரி, கருத்து சுதந்திரத்துக்கு தடை, அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவோட மத்த பகுதிகளை பிடிக்கிறதுக்காக உள்ளூர் மக்களையே பிரெஞ்சு ராணுவத்துல கட்டாயப்படுத்தி சேர்த்தாங்க. சோ நெப்போலியன் கொண்டு வந்த நல்ல விஷயங்களை விட இந்த சுமைகள் தான் மக்களுக்கு பெருசா தெரிஞ்சுது.
இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புச்சு. உண்மையில தேசம்னா என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான வார்த்தையை புரிஞ்சுக்கணும். பொதுவாக்கெடுப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பகுதியில இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் நேரடியா ஓட்டு கேட்டு ஒரு விஷயத்த ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது தான் இது. தத்துவஞானி ஏர்ன்ஸ்ட் ரெனான் தேசம்னா என்னங்கிற கேள்விக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தேசம்ங்கிறது கடந்த காலத்துல நடந்த தியாகங்களோட ஒரு விளைவு மட்டும் இல்ல, அதோட இருப்புங்கிறதே ஒரு தினசரி பொது வாக்கெடுப்பு மாதிரி. அதாவது அந்த நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் நாம எல்லாரும் ஒன்னா வாழலாமான்னு தங்களுக்குள்ளேயே கேட்டு அதுக்கு ஆமான பதில் சொல்ற ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் தான் தேசம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தேசம்ங்கிறது ஒரே இனம், மொழி இல்ல நிலப்பரப்பம் மட்டும் வச்சு வர்றதில்ல. அது ஒரு பொதுவான வாழ்க்கைய ஒன்னா சேர்ந்து வாழணும்னு விரும்புற ஒரு கூட்டு மன உறுதி. இந்த ஐடியா ஒரு தடவை வெளிய வந்துட்ட பிறகு அதை யாராலையும் தடுக்க முடியல. இதுதான் ஐரோப்பாவோட ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வச்சது. நெப்போலியன் போனதுக்கப்புறம் அந்த பழைய பேரரசுகளோட காலம் முடிய ஆரம்பிச்சது. தேசிய அரசுங்கிற இந்த கருத்து ஐரோப்பாவோட வரைபடத்தையே மாத்தி வரைய போற ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்தது. பிரெஞ்சு புரட்சி பத்த வச்ச அந்த நெருப்பு அடுத்த 100 வருஷத்துக்கு ஐரோப்பா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. 1821ல கிரீக்கு சுதந்திர போராட்டம் வெடிக்குது. 1848ல பார்த்தா ஐரோப்பா முழுக்க புரட்சியால அடிக்குது. அப்புறம் துண்டு துண்டா இருந்த இத்தாலியும் ஜெர்மனியும் ஒன்னு சேர்ந்து பவர்ஃபுல்லான நாடுகளா மாறுது. கடைசியா ஹாப்ஸ்பர்க் ஓட்டோமான் பேரரசுகளுக்குள்ளேயே ஸ்லாவ் தேசியவாதம் வலுப்பெறுது. இது ஒவ்வொன்றுமே தேசியவாதத்தோட ஒவ்வொரு முகத்தை நமக்கு காட்டுச்சு. பிரெஞ்சு புரட்சி கட்டவிழ்த்து விட்ட இந்த தேசம்ங்கிற சக்தி பழைய உலகத்தையே உடைச்சு போட்டுடுச்சு. இப்போ கேள்வி இதுதான், அந்த இடிபாடுகள்ல இருந்து ஐரோப்பாவோட புதிய வரைபடத்தை வரையப் போறது யாரு? இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் அடுத்த நூற்றாண்டின் முழு கதையாவே இருக்க போகுது.